நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தென்காசி மாவட்டம் தொடக்க கல்வித்துறையில் 2025-2026 கல்வியாண்டில் முறைகேடாக போடப்பட்டுள்ள நிர்வாக மாறுதல் ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் தென்காசியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தென்காசி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நிர்வாக மாறுதல் ஆணைகளின் மீது விசாரணை செய்து தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆசிரியர் தகுதி தேர்வு வழக்கை விரைந்து முடித்து ஆசிரியர் பொது மாறுதலை நடத்திட வேண்டும், 2025-2026 கல்வியாண்டில் பணி ஓய்வு பெற்றுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் கோஷங்களை எழுப்பினர். இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கோஷமிட்டனர். தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அமைப்பின் மாவட்ட தலைவர் சுதர்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மாரிமுத்து கோரிக்கை விளக்க உரையாற்றினார். துணைத் தலைவர் லட்சுமிகாந்தம், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியம், பொதுக்குழு உறுப்பினர்கள் பாபுத்துரை, ராஜ்குமார், மாடசாமி, மாவட்ட துணைத் தலைவர்கள் துரைராஜ், ராயர், பணித்துறை உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கோதர்ஷா.